உங்களுக்கு வந்து சனி வந்து 2ல் இருக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது மீனத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போ மீனத்தில் இருக்கிறாருங்கிறப்போ என்னென்னா வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோக்ரஸ் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது மூமெண்ட்லேயே தான் இருந்துகிட்ருக்கும். ஒரு இன்கம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்டெபிளைஸ்டாக உங்களுக்கு இருக்காது. திடீர்னு பார்த்தா வேலை மாற்றங்கள், கெரியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறது. இல்லை ரொம்ப நாளாக ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அங்கேருந்து மாறலாமான்னு யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாற்றங்களை நோக்கி பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கும்பத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எஃபர்ட் போட போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது. இந்த சோஷியல் வைஸ் இம்பேக்ட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா கும்பம் வந்து நிறைய இந்த சொசைட்டியோட கனெக்ட் ஆகக்கூடியவங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெக்னாலஜி, இந்த இன்னோவேட்டிவான விஷயங்கள், எனிதிங் ரிலேட்டட் டு டெக்னாலஜி நீங்கள் தொடுறீங்க. ஏன்னா உங்களுடைய கும்ப ராசியில் தான் வந்து ராகு இருக்கிறார். ராகு நட்சத்திரம் இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த ராகு வந்து மறைமுகமாகவே டெக்னாலஜிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியங்க. இப்போ ஐடி செக்டார்லாம் இருக்கீங்க, வெளிநாடு போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு லாஸ்ட் டைமில் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு ட்ராபேக் அடைஞ்சிருக்கலாம். மீண்டும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த இயர் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும்னே இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்கில்ஸ் கரெக்டாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதோட நெட்வொர்க்கை வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இவங்க தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸே அவங்க தான் கொண்டே வருவாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நெட்வொர்க் அமைக்கிறது தான் இப்போ உங்களுடைய சொத்தே. என்னென்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெட்வொர்க் தான். ஒவ்வொரு கான்டாக்ட்டுமே மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்.